கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, பல நாட்கள் ஆகிவிட்டது பதிவு போட்டு. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் சொல்கிறேன். இனி தினமும் உங்களுக்கு பதிவு வரும்னு சொல்கிறேன். ஆனால் பதிவு போட முடியலை, அதுதான் உண்மை. நிறைய உறவுகள் என்னை வந்து பார்க்க வருவதனால், நானும் சென்று பார்ப்பதனால் எனக்கு நேரங்கள் போதவில்லை. எப்பண்டா படுப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறோம். இருந்தாலும் எப்பவும் சொல்கிற அதே வசனம்தான், தினமும் பதிவு போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். சரி, இன்றைய தலைப்பு, அதாவது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, கன்னி தெய்வம் முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்தாச்சு. முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்த பின்பு கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இதை தலைப்பாக எழுத முடியாது, மிகப்பெரிய தலைப்பு. அதாவது மக்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேது. கன்னியை எடுத்துட்டோம், இனி கவலை இல்லை. கன்னியை எடுத்துட்டோம், இனி கடனில் இருந்து தப்பிச்சிருவோம். கன்னியை எடுத்துட்டோம், இனி இடைச்சாக்காலம் கிடையாது. கன்னியை எடுத்துட்டோம், இனி எந்த இடத்துலையும் நமக்கு பெருமை தான், கௌரவம் தான், இப்படின்னு அசால்ட்டாக நினச்சி அந்த கன்னி தெய்வத்தின் அருமையை புரியாமல் மிகப்பெரிய தவறுகளை செய்து விடுகிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கி என்ன நோக்கத்தோடு இந்த பதிவை பேசுகிறேன்னா, நிறைய உறவுகள் கன்னி தெய்வத்தை எடுத்த பின்பும் கஷ்டப்படுகிறார்கள். ஏன் கஷ்டப்படுகிறார்கள், எதற்காக கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தான் இன்றைய பதிவு. அன்பு பிள்ளைகளே, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதல்ல கன்னி தெய்வத்தை எடுத்தால் நம்பி வணங்கணும். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கீங்கன்னா குறைஞ்சது 7 பேராவது நம்பணும். சில வீடுகளில் 10 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் நம்பி கும்பிட்றாங்க. மீதி 9 பேர் ஏதோ நம்ம அம்மா அதில் தீபத்தை ஏற்றுறா, நம்ம அப்பா நின்று கும்பிட்றான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக போயிருந்தாங்க இளைஞர்கள். குழந்தைகள்லாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. காலையில் எழும்பி பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து செல்லுங்கள். மாலையில் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வருவதாக இருந்தால் வரும் பொழுது முதலில் நேராக சென்று கை கால்களை கழுவி, நல்லா தெளிவாக தெரிஞ்சுடுங்க, கை கால்கள் முகம் கழுவி விட்டு நேரடியாக சென்று அந்த தெய்வத்தை வணங்குங்கள். எம்மா, இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் போய் இந்தந்த பாடம்லாம் படித்தம்மா, அந்த பாடங்கள்லாம் என் மனசில் நிற்கணும், என் மூளையில் இருக்கணும், நான் பரீட்சை எழுதும் பொழுது அது எனக்கு தெளிவாக நான் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தெய்வத்திடம் தினம் தினம் ஒப்படையுங்கள். இன்று பாடங்கள் ஆசிரியர் நடத்திய பொழுது நான் கவனத்தோடு கவனித்தேன் அம்மா, அது எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்க வேண்டுமம்மா என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுங்கள். ஒன்று. இரண்டாவதாக, வேலைக்கு செல்லும் வாலிப பெண்கள், வாலிப பையன்கள், தயவு செய்து நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது அந்த தெய்வத்திடம் உங்களை ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள். வாகனத்தில் செல்கிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். சென்று வரும் பொழுது எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நான் வேலையை நல்லபடியாக செய்து பெயரும் புகழோடு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வீட்டிற்குள் வந்த பிறகு நன்றி சொல்லுங்கள். நல்லபடியாக சென்று வந்தேன், இன்று என்னை பாதுகாத்து இங்கே அழைத்து வந்தீர்கள் என்று நன்றி கூறுங்கள். அதற்கு அடுத்தபடியாக, வாலிப பெண்கள், தயவு செய்து தாய் தகப்பனை எங்கு சென்றாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய உலகம் மிக மோசமான உலகம். பெண்கள் வேலைக்கு செல்லும் பொழுது நிறைய இடையூறுகள் வரும். பெண்கள் எங்கு சென்றாலும் உங்கள் தெய்வம் உங்களோடு வருகிறது என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தெய்வம் இருக்கும். அங்கே உங்களை ஒருத்தர் தப்பான எண்ணத்தோடு பார்த்தாலும் அங்கே உங்கள் தெய்வம் உங்களை பாதுகாக்குங்கிற எண்ணத்தோடு இருங்க. நாம் யாருடைய சூழ்ச்சிக்கும் அகப்பட்டு விடக்கூடாது. வாலிப பெண்களே, யாருடைய சூழ்ச்சிக்கும் அகப்பட்டு விடக்கூடாது. அதே போன்று வீட்டில் வந்த பிறகு உங்கள் கன்னி தெய்வத்திடம் சென்று முக்கியமாக கை கால்கள் முகம் கழுவி விட்டு அப்படியே செல்லக்கூடாது. உங்களை சுத்தம் செய்து கொண்டு நீங்கள் சென்று அதை வணங்குங்கள். ஆக இன்று என்ன சொல்லியிருக்கிறேன், முதல்ல ஒரு குடும்பமாக இருந்தால் 10 பேர் இருந்தால் 7 பேராவது நம்பணும். அதுக்கு அடுத்தபடியாக, குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். பள்ளியிலிருந்து வந்த பின்பு படித்த பாடங்களையும் ஆசிரியர் கற்றுத்தந்த பாடத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாடங்களெல்லாம் என் நினைவில் இருக்க வேண்டும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வாலிப பையன்கள் வேலைக்கு சென்று வரும் பொழுதும் அதை அந்த தெய்வங்களிடம், அத்தைன்னு வருது, அந்த தெய்வங்களிடம் சென்று அதை பற்றி சொல்லி நன்றி கூற வேண்டும். வாலிப பெண்களும் என்னை பாதுகாத்தீர்கள், நல்லபடியாக சென்று வந்து விட்டேன் என்று கூறி நன்றி கூற வேண்டும். இதெல்லாம் முக்கியம். நான் குழந்தைகளுக்கே நான் சொல்கிறேன், நீங்கள் கைகால் முகம் கழுவி விட்டு அந்த தெய்வத்திடம் செல்லுங்கள் என்று. வாலிப பிள்ளைகளிடமும் சொல்லியிருக்கிறேன், வாலிப பையன்களிடமும் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்போ தான் மெயின் சாப்டருக்கு வரேன், இன்றைய தலைப்புக்கு வரேன்.
முக்கியமாக ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி வீட்டிற்குள் காலம்போக்கு விட்டு எடுக்கும் பொழுது ஒருவர் கையிலோ அல்லது இருவர் கையிலோ அல்லது மூவர் கையிலோ ஒப்படைக்கிறோம். அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கன்னி தெய்வத்தை தொடலாம், வணங்கலாம், அந்த விளக்கை எடுத்து குளிப்பாட்டலாம் என்றெல்லாம் கூறியிருக்கிறேன். கூறியிருந்த நானே இப்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன் என்று தான் நினைக்கிறேன். அதை இன்று நான் கூறுகிறேன். தயவு செய்து அவர் தான் சொல்லிட்டார, நம்ம எப்போ நினச்சாலும் தொடலான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கு சென்று தொட்டு விடாதீர்கள். அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், சுத்தம் என்பது எப்படி அப்படின்னு கூட கேட்கலாம். நான் இன்றைக்கி காலையில் குளிச்சிருக்கிறேன், இன்னும் இப்போ பஜார் போயிருக்கிறேன், இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் சுத்தமாக தானே இருக்கிறேன். அப்படி இல்லை. நீங்கள் பஜாருக்கு சென்று வீட்டிற்குள் வரும் பொழுது அந்த தெய்வத்திடம் சொல்வதாக இருந்தால் தயவு செய்து உங்கள் கால்களையும் கைகளையும் முகத்தையும் கழுவிவிட்டு, ஒருவேளை நீங்கள் மேல் கழுவிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை கஷ்டம் அப்படின்னா கை கால் முகத்தை கழுவிவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த கன்னி தெய்வத்தை சென்று வணங்குங்கள். சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெல்லாமோ சுற்றி இருப்பாங்க, யார்கிட்டலாமோ போயிருப்பாங்க, அடுத்தவங்ககிட்ட போய் ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கியிருப்பாங்க, அங்கே ரூபாயை கொடுத்துருப்பாங்க, அந்த ரூபாயில் டிஸ்ட்ரிபியூட் ரூபாயை கூட இருக்கும், அதை நீங்கள் திரும்ப கையில் வாங்கியிருப்பீங்க. ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு துஷ்டிக்கு போகிறோன்னு வைங்கலாம், அந்த இறந்திருப்பவரின் மேல் ஒரு தாம்பளத்தட்டை வைத்து கொஞ்சம் பூவை வைத்து கொஞ்சம் அரிசியை வைத்து வாக்கரிசி போடுவர்கள் வாருங்கள் என்று கூறி அந்த அந்த சகோதரர் அந்த சங்கை அடித்து விட்டு அவர் கூறி நம்மளை அழைத்து அங்கே செய்ய சொல்வார். நாமும் அந்த இறந்தவரை வணங்கிவிட்டு அவருக்கு 3 நேரம் மலரையோ இல்லை அரிசியோ தூவிவிட்டு அவருக்கு என்ன செய்கிறோம், அதில் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வைக்கிறோம். அப்போது அந்த இறந்து போன உடல் மீது வைக்கப்பட்ட அந்த பணம் பஜாருக்கு கடைக்கு வராதா, அந்த கடையில் அந்த பணத்தில் தீட்டு இருக்காதா, இதெல்லாம் கேட்டால் நிறைய பேர் நம்மளுக்கு இருக்கேன்னு சொல்லிடுவான். வேண்டாம். இருந்தாலும் நாம் நம் தெய்வத்திடம் வணங்கும் பொழுது சுத்தமாக வணங்க வேண்டும். நம் கன்னி தெய்வத்தை வணங்க செல்லும் பொழுது நம் கை கால் முகத்தை கழுவி விட்டு செல்ல வேண்டும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிறது, கன்னி இருக்கிறது, என்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் அசால்ட்டாக நினைத்துவிட்டு சுத்தக்கேடு செய்து விடாதீர்கள். கன்னி தெய்வம் என்றாலே சுத்தம் மிக 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 முக்கியம் என்பதுதான் உண்மை. ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடுவது முக்கியமல்ல, அந்த கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபடுவோம் என்பதுதான் முக்கியம். எந்த மாதிரி வழிபடுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே கன்னி தெய்வத்திற்கு வசனம் இல்லை, கன்னி தெய்வத்திற்கு ஸ்லோகம் இல்லை, ஆனால் கன்னி தெய்வத்திற்கு சுத்தம் தேவை 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 என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடும் பிள்ளைகள் தயவு செய்து உங்களை சுத்தப்படுத்திவிட்டு உங்கள் கன்னி தெய்வத்தின் விளக்கையோ இல்லை விபூதியோ இல்லை குங்குமத்தையோ இல்லை அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயையோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தையோ தொடுங்கள். தப்பி தவறி கூட அசால்ட்டாக நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு. சுத்தம் என்பது அசுத்தம் என்பது நம் கையில் இல்லை, அனைத்தும் நமக்கே தெரியாமல் நடந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, உங்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் பெறதான் இங்கே பேசி கொண்டிருக்கிறேன். ஏதோ என் வீட்டிற்கு வாருங்கள், என் வீட்டு தெய்வத்தை வணங்குங்கள், இங்கே உண்டியல் இருக்கிறது, இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு பேசுவதற்கு இங்கே நான் பயணம் செய்யவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தெளிவாக கூறுகிறேன். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள், குழந்தைகள் மொத்தத்தில் கீழ்ப்படிதல் இருக்கணும். பெற்ற தாய் தகப்பனை மதிக்க வேண்டும், தாய் தகப்பனிடத்திலே அன்பு கூற வேண்டும். எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளைகள் அழிந்து விடுவதற்கு யோசிப்பதே இல்லை. தன் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ்வதற்குத்தான் யோசிக்கிறார்கள். ஏன் கன்னி தெய்வத்தை வணங்குகிறோம்? நாம் வாழ்வதற்காக. ஏன் கன்னி தெய்வத்தை வணங்குகிறோம்? நமக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்காக. ஆகவே அந்த அங்கீகாரத்தையும் அந்த வாழ்க்கையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த கன்னி தெய்வத்திடம் உண்மையாக அடிபணிந்து வணங்குங்கள். தலைகணத்தோடு வணங்கி விடாதீர்கள், தலை குனிந்து அன்போடு வணங்குங்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, தெளிவாக கூறிவிட்டேன். குழந்தைகளுக்கே இந்த வார்த்தையை கூறுகிறேன். கை கால் முகம் கழுவி விட்டு நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு அந்த பதிக்குள் செல்லுங்கள். மகிழ்ச்சி உறவுகளே, எதற்காக இந்த பதிவு, ஏன் இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடுகளில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சாத்தான் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு சாத்தான் தொந்தரவுகள் சிம்பிளாக வந்துடும். ஏன்னா தெய்வத்தை நீங்கள் கட்டி போட்டதுக்கு சமம் கைகால் கழுவாமல் முகம் கழுவாமல் உங்களை சுத்தம் இல்லாமல் சென்று அந்த தெய்வத்தின் பதியில் இருப்பது. அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த மாதத்தில் 3 நாள் ஒதுங்கி இருதாயி, அந்த கன்னி தெய்வத்தின் பக்கத்தில் போகாண்டாம், ஒதுங்கி இருன்னு சொல்லுவாங்க. தீட்டு நேரங்களில் சுத்தமாக இருங்கள் என்று கூறுவார்கள். அந்த கன்னி தெய்வம் என் பிள்ளை நீ அப்படி நேரத்தில் தீட்டு இல்லை என்று கூறினால் தாராளமாக போங்க. ஆனால் கன்னி தெய்வம் சொல்வதற்கு முன்பு நீங்கள் அங்கே சென்று தீட்டோடு இருந்து விளக்கு தீபமேற்றுவது இதெல்லாம் செய்யவே வேண்டாம். அப்படி செய்து நிறைய குடும்பங்கள் அழிந்து விட்டது. தயவு செய்து கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கும் பிள்ளைகள், என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கியம் என்பதை உணர்ந்து அதன்படி நீங்கள் நடந்து வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள்.
அதே போன்று நிறைய அன்பு பிள்ளைகளுக்கு என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், என்னை உங்கள் வீட்டுக்கு அழைக்கணும், உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. தயவு செய்து அந்த ஆசைகள் நீங்கள் குறைத்து கொள்வது சரி. ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு வரணுன்னா ஒரு நாள் எனக்கு முடிஞ்சிடும். சரி, அப்படியே நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னா நீங்கள் கன்னி தெய்வத்தை எடுப்பதை பற்றி என்னிடத்தில் பேசினா தயவு செய்து எடுத்து வணங்கிடுங்க. என்னையும் அழைத்து விட்டு எடுத்து வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நீங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டால் பின்பு உங்களுக்கு வரும் கஷ்டங்களை நான் பொறுப்பாக முடியாது. அது மட்டுமல்ல, என் நேரம் ரொம்ப புனிதமான நேரம். என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஒரு வீட்டுக்கு நான் வாரேன் அப்படின்னா அங்கே இருக்கிற நஷ்டங்கள், கஷ்டங்கள், பில்லி, சூனிய, ஏவல் அனைத்தையுமே நான் சந்திக்கிறேன். அதில் உள்ள கஷ்டம்னு எனக்கு தெரியும். என் இடத்திலிருந்து அனுபவத்தை பார்ப்பவர்களுக்கு தான் அதை பற்றி புரியும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு அன்பு பிள்ளை ஆசையோடு என்னை வரவேற்றார்கள். அவர்கள் இல்லத்திற்கு செல்லும்போது எனக்கும் பல தடங்கல்கள் இருந்தது. இருந்தாலும் சென்றேன். நாகர்கோயிலை தாண்டி பறக்கைக்கு அருகில் அந்த ஊர் சென்று அந்த அன்பு பிள்ளையின் வீட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய தவறுகள் தெரிந்தது. அவர்கள் ஏற்கனவே கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எடுத்த முறை தவறு, வணங்கிய முறை தவறு. தயவு செய்து இந்த கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது கன்னி தெய்வத்திற்கு விளக்கு வைக்கும் பின்னுக்கே சுரூபங்கள் எதுவும் வைக்க வேண்டாம். நிறைய வீடுகளில் சுரூபத்தை வச்சு கொடுத்துருந்தாங்க. பிறகு பின்னுக்கு ஒரு மாதிரி சாணி முழுவன மாதிரி ப்ரௌன் கலரில் என்ன சொல்கிறது, கலபம், அதெல்லாம் வச்சு தேய்ச்சி அந்த இடத்த நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கன்னி தெய்வத்திற்கு விளக்கு இருந்தால் போதும். வேறு எதுவும் அங்கு தேவையில்லை. படம் தேவையில்லை, ஃபோட்டோ தேவையில்லை. எந்த ஒரு உருவ வழிபாடும் கன்னி தெய்வத்திற்கே கிடையாது. விளக்குக்கு தீபம் ஏற்றுங்கள். விளக்கை நோக்கி அந்த கன்னி தெய்வத்திடம் பேசுவது போன்றே நீங்கள் பேசும் பொழுது அனைத்தையும் அந்த கன்னி தெய்வம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சி உறவுகளே, அப்போ நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன், அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அங்கே போனால் எனக்கு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே தோணுது. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த வீட்டை சுற்றி ஏதாவது கொலை விழுந்திருக்கிறா அப்படின்னு கேட்குறேன். ஒரு அளவு தூரத்தை சொல்லி இதில் எதுவும் கொலைகள் நடந்திருக்கிறதா, அகூர கொலை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஆமாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு நான் முதல் முறை போகிறேன். அங்கே கொலை விழுந்தது எனக்கு எப்படி தெரியும்? அதுதான் தெய்வங்களின் ஆசீர்வாதம், எனக்கு கிடைத்த ஒரு பலன். அப்போது இந்த மாதிரி காரணம் என்னென்னா, நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது எனக்கு அவ்வளோ இடையூறுகள், இரத்த வாடைகள் இதெல்லாம் எனக்கு உணர்கிறேன். உணர்ந்த உடனே அந்த மக்கள்கிட்ட சொல்கிறேன், சீக்கிரத்தில் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து விடுவோம் என்று. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தை அங்கே எடுத்து முறைப்படி வணங்கும் முன் அவங்கள ஒரு படாத படுபடுத்திடும். அவங்க வீட்டில் அப்படி ஒரு சேட்டை இருக்குது. அந்த சேட்டை இருக்கிறத நாங்கள் சொல்லிட்டேன், அவங்க பயந்துருவாங்க. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் மறைச்சிட்டு அந்த அன்பு தம்பியிடம் மட்டும் கூறினேன், தம்பி இது இப்படி இருக்குது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் அவர் ஆர்வமாக இருக்கிறார். இப்பொழுது கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அதை எப்படியா எடுத்துடணும் கன்னி தெய்வத்தை, எனக்கு வழிகாட்டுங்க, தேதி என்னைக்கு குறிக்கணும்னு கேட்டார். ஆனால் தேதி கேட்பவர்களுக்கெல்லாம் நான் உடனே தேதி குறிப்பினா கிடையவே கிடையாது. 6 மாதமாக காத்திருக்கிற ஆட்களே இருக்குது. தேதி குறிங்க, தேதி குறிங்க, ரூபா இருக்குது எடுத்துருவோம், தேதி குறிங்க. ரூபாய் இருக்கும், தேதி குறிக்க வேண்டுமே, உன் தெய்வம் உன்னிடம் வர வேண்டுமே. அப்படி என்றால் எனக்கு முதலில் தோன்றணும். நான் நீங்கள் கூப்பிட்ட உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கோடீஸ்வரங்க, எத்தனை லட்சம் ரூபானாலும் செலவழிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 8 மாதங்களை தாண்டி விட்டது நான் அவர் வீட்டுக்கு போய். அவங்க அன்னைக்கே கண்ணி எடுத்தாங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் பதில் சொல்லலை. என் மேலே கூட வருத்தத்தில் இருப்பாங்க. எனக்கு தோணாமல் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இப்போ எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உங்கள் பணம் உங்களோட. என்னுடைய பயணம் இது வித்தியாசமான பயணம். மனதில் தோணணும், இந்த வீட்டுக்கு எடுத்து கொடுங்க. அப்போ அங்கே காசே இல்லைனாலும் எடுத்து கொடுத்துட்டு நான் தரேன் என் தொட்டுன்னு சொல்லி தந்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி எத்தனையோ உறவுகளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். இங்கே கூட நிறைய பேர் சாட்சி சொல்லணும்னா சொல்லிடுவாங்க. நான் சொல்ல விரும்பலை. யாரும் இங்கே சாட்சியாக சொல்லாண்டா. ஏனென்றால் நான் செய்வது கன்னி தெய்வத்திற்கு. அதை சொல்லி காட்ட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. இங்கே பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளும் அதை சொல்லி தான் இங்கு 10 பேருக்கு தெரியணுங்கிறது வேண்டாம். தெய்வத்துக்கு தெரிந்தால் போதும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை வழிபடுவது பெரிதல்ல, வழிபட ஆசைப்படுவது பெரிதல்ல, என்னை அழைப்பதும் பெரிதல்ல, நான் வருவதும் பெரிதல்ல. நான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லி தந்தால் 100% அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட தயாராக இருந்தால் மட்டும் என்னை அழைத்து பேசுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, ஒரு கேள்வியை ஒருவர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்த்து அதற்கு பதிலளிக்கிறேன். மகிழ்ச்சி. தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தின் விளக்கை தொடும் பொழுதோ, கன்னி தெய்வத்தை வணங்கச் செல்லும் பொழுதோ உங்கள் கை, கால்கள், முகம் அனைத்தையும் கழுவிவிட்டு சுத்தமாக சென்று வழிபடுங்கள். மகிழ்ச்சி. இந்த ஆடியோவை கேட்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நீங்கள் இப்போ ரொம்ப நாளாக பதிவு போட்டு தெரியல. யூடியூப்பில் வரும், இப்போ வரல. நீங்கள் பதிவு போடுதீங்களா போடலையா ஒன்றும் தெரியல ஐயா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம அத்தைகளோட ஆதரவு உங்களுக்கு ரொம்ப இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஐயா.
நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்பையா எங்கள் வீட்டுக்கு வருவீங்க? எங்கள் வீட்டில் ரொம்ப மனக்குழப்பத்திலே இருக்கோம் எப்பவும். நீங்கள் வந்தால் தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஐயா. நீங்கள் எப்பையா வருவீங்க? இந்த மெசேஜை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா. நீங்கள் பதில் எதுவும் சொல்லவே இல்லை. மறுபடியும் வாய்ஸ் மெசேஜும் நீங்கள் எதுவும் அனுப்பலை. நீங்கள் எப்படியா இருக்கீங்க? எங்களுக்கு இந்த மெசேஜை பார்த்து நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுங்க ஐயா. நீங்கள் பதிவு போடுறது ஒன்றும் இப்போ மறுபடியும் வரவே இல்லை. யூடியூப்பில் வரும், ஆனால் இப்போ வரலை. நீங்கள் பதிவு போடுறது டெய்லி கேட்டுக்கிட்டு காலையில் சாயந்தரம் கேட்டு பழக்கமாயிருச்சு. இப்போ எப்பவும் நீங்கள் பதிவு போடுதீங்களான்னு ஓயாமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பதிவு போட்டால் நாங்கள் எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் அதை பார்க்கணும் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பையா. பதிவு இல்லைன்னொடனே ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கவலையாக தெரியுத மாதிரி இருக்குய்யா. நீங்கள் பதிவு போடுங்கய்யா, நாங்கள் கேட்கணும். பேசுங்கய்யா எங்கள் கூட. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு கேட்க நல்லா இருக்குது. காலையிலேயும் அதை நல்லா கேட்க எங்களுக்கு உற்சாகமாக இருக்கு ஐயா. நீங்கள் பதிவு போடுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டு. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வம் துணை. அருமையான பேச்சு. இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னை ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டுக்கு கூடுறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க. எனக்கும் ஆசை இருக்குமா, எல்லா மக்களையும் சந்திக்கணும் என்ற தொடர்பில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிதெய்வ குடும்ப உறவுகள் அனைவரையும் நான் சந்திக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது ஒரு நாள் அதுக்கு காலம் வரும். எப்படி வரும்னா, இப்போது நீங்கள் ஒரு ஊரை சார்ந்தவர்னா அந்த ஊர் பகுதியில் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு கேம்ப் மாதிரி போடலான்னு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் இன்னொரு 4-5 வருஷம் ஆகும். அப்போது நான் ஒரு ஊருக்கு வந்திருக்கேன்னா அங்கே 100 பேராவது குறைஞ்சது இருந்தாங்கன்னா அந்த 100 பேரையும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டு நான் அதில் உட்கார்ந்துருந்து உங்கள் அனைவர்கிட்டையும் பேசிவிட்டு நான் கிளம்பி தனித்தனியாக ஒவ்வொருத்தர்கிட்ட இல்லை, மொத்தமாக 100 பேரையும் உட்கார வச்சு பேசக்கூடிய காலம் வரும். அன்னைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது. அன்னைக்கு அங்கே ஒரு மண்டபம் புக் பண்ணாலும் சரி, உங்களை எல்லாம் சந்திக்க வந்தாலும் சரி, அதுவும் ரூபினி சலைசலத்தைகள் தரும் பணத்தை வைத்து அங்கே செயல்படுத்துவேனே தவிர உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் பேசுவது யார் என்று எனக்கு பிடிபடவில்லை. ஏனென்றால் அன்பு பிள்ளைகள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய பதிவுகள் எது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாலும் அதை அப்படியே எங்கள் கன்னிதெய்வ சேனலுக்கு அப்டேட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நான் பேசுவேனே தவிர எதையுமே கேட்டுட்டு நான் 2வது ரிப்ளை பண்ணுறதில்ல. அதனால் உங்கள் குரல் இது யாருன்னு எனக்கு சரியாக தெரில. உங்கள் பெயரையும் ஊரையும் 2வது குறிப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணா, கன்னிதெய்வம் துணை அண்ணா, தங்களின் பதிவு கேட்டேன், மகிழ்ச்சி அண்ணா. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் பதிவை கேட்கிறேன். தங்கள் வழிகாட்டுதலின்படி செப்டம்பர் 28ஆம் தேதி எங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்கி வருகிறோம். தங்களின் உடல்நிலை காரணமாக எங்கள் வீட்டிற்கு வர முடியவில்லை அண்ணா. நீங்கள் நாகர்கோவில் வந்தால் எங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக வாருங்கள் அண்ணா, தங்கள் வருகையை எதிர்பார்க்கிறோம் என்று ஒருவர் அனுப்பியிருக்கிறார். யார் என்று தெரியவில்லை. தயவு செய்து நீங்கள் மறுபடியும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என் வழிகாட்டுதலின்படி என்றால் நான் கூறி கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டிருக்கிறீர்கள், நான் அனுப்பி ஆளை வைத்து வழிபட்டீர்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் எடுத்து தந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர முடியாமல் இருக்கனா, அதுவும் எனக்கு தெரியலை. நாகர்கோவில் வந்தால் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். நான் நாகர்கோவில் இப்பொழுது தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னே கூட வந்தேன், பறக்கை அருகில். தயவு செய்து நீங்கள் யார் என்று திரும்பவும் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளவும். மகிழ்ச்சி உறவுகளே. ஆனால் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தோம், என் மூலமாக ஒரு மாந்திரிகரை வைத்து எடுத்து கொடுத்தோம். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு என்னால் செல்ல முடியாமல் போனது. அவங்க வீடு எங்கே இருக்குது, இப்போ அவங்க பேரை கூட தேடி பார்த்தா எனக்கு மைண்டில் அவங்க பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, செல்லில் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தா அங்கே போய் பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம். சரி, நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் என்று விரும்புகிறதோ அன்று நாம் அந்த பதிக்கு செல்வோம். மகிழ்ச்சி உறவுகளே, பல நாட்கள் கிடைத்து இன்று பதிவு உங்களுக்கு இன்னும் மணி 8:38. இப்போ தான் இந்த பதிவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 9 மணிக்குள்ளே அந்த பதிவு வந்துடும். இன்றைக்கே நிறைய பேர் இந்த பதிவை பார்க்கலாம். மீண்டும் இன்று இரவு வேறு ஏதாவது பதிவு ரெடி பண்ண முடியும்னா ரெடி பண்ணி நாளை காலை அந்த பதிவு வரும் வண்ணம் நான் நிச்சயமாக பதிவு செய்கிறேன். தயவு செய்து இன்றைய பதிவின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது சுத்தமாகவும் தூய்மையான எண்ணத்தோடும் கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் வாழ வேண்டும், அதுதான் முக்கியம் அந்த கன்னி தெய்வத்திற்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வத்திடம் போகும் பொழுது மனநிறைவோடு, மன சுத்தத்தோடு, உடல் சுத்தத்தோடு சென்று அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழுங்கள் என்று கூறி இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று
மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.